லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். செய்தி: மதுரை சிவகங்கை மாவட்ட அரசு எல்லைப்புறத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழையின் காரணமாக மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையோரத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலின் தாக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதன் சூழல் காரணமாக மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையோரத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லையோரத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையோர பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதலே தற்போது வரைக்கும் மிதமான ஒரு மழையானது இப்பகுதியில் பெய்து வருகிறது. இதனால் இப்பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரவு ஒரு 7 மணிக்கு தொடங்கிய மழையானது தற்போது வரைக்கும் விடாது பெய்து கொண்டிருக்கிறது. மிக கனமழையாக இல்லாமல் மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கும் காரணத்தினால இப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் விடுமுறை அளித்திருக்கிறார்கள். அதன்படி மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையோர உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிலைமான், வனலூர், கீழடி, சக்குடி, திருப்புவனம், அங்காடிமங்கலம் உள்ளிட்ட ஊர்களில் உள்ள 30க்கும் மேற்பட்ட இந்த பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த விடுமுறைகளை அந்தந்த தலைமை ஆசிரியர்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்தந்த பகுதி மழையை பொறுத்து விடுமுறை அறிவிக்கலாம் என ஏற்கனவே அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன்படிதான் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படும் காரணத்தினாலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், ராமேஸ்வரம், RS மங்கலம், திருவாடனை ஆகிய வட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுதான் இன்றைய மழை நிலவரமாக இருக்கிறது. ஆனால் நேற்று இந்த மழை புயல் ஒட்டி பல்வேறு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டங்களுக்கு. அதன்படி திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மற்றும் தஞ்சை மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை நிலவரத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துக் கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த டிட்வா புயலை பொறுத்தளவுக்கு இலங்கைக்கு மிக அருகிலே, இலங்கை தமிழகத்துக்கு மிக அருகிலே இருக்கும் காரணத்தினால்தான் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாம்பன் பாலத்தில் மணிக்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதன் காரணமாக 2ஆம் நாளாக இந்த ரயில் போக்குவரத்து சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. உச்சிப்பள்ளி, மண்டபம், ராமநாதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து மதுரை, சென்னை, மானாமதுரை ஆகிய ஊர்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் அந்த பாம்பன் பாலம் பகுதியிலே தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே உருவாக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் காரணமாக தான் தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மழைப்பொழிவானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக அருகிலே இந்த டிட்வா புயல் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் மிக அருகிலே இருப்பதன் காரணமாக மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதனால் அதனால் மழையின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று மிதமான மழையாக பெய்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது இன்று ஒரு கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்த புயல் அதிகாலை கரையை கடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த கனமழை அதிகரிக்கும். புயலுக்கு முன்னதாகவும் புயலுக்கு பின்னதாகவும் மழை அதிக அளவில் பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு அரசின் சார்பிலே பல்வேறு மாவட்டங்களிலே இந்த கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோகன். கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு
விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது திருச்சிக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பற்றி விவரங்கள் என்ன? தற்போதைக்கு திருச்சி மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தற்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திருச்சி தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திலும் அந்த மிதமான மழையானது பெய்து கொண்டு இருக்கிறது. அவ்வப்போது கனமழையாகவும் மாறி மாறி பெய்து வருகிறது. ஆகவே அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் முக்கியமாக சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது என்கிற உத்தரவையும் அவர் தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு மழை அதீத கனமழையானது பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மழையானது விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட பகுதிகளிலே சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தாமல் இருப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்தந்த கல்வி அதிகாரிகள் அதை கண்காணிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னதாக கூறியது போல நேற்று கடலோர மாவட்டங்களுக்கு முழுவதுமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கடலோர மாவட்டங்கள் அல்லாத மாவட்டங்களுக்கு தற்போது மழையின் தாக்கத்தை பொறுத்து விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவித்துக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. சில மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையை பொறுத்தளவிற்கு இந்த சிவகங்கை எல்லையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தான் மழை அவ்வப்போது பெய்து கொண்டிருக்கிறது. பிற இடங்களிலே மழையினுடைய தாக்கம் எந்த அளவிற்கும் இல்லை. அது குறிப்பாக தேனி, திண்டுக்கல் ஆகிய இடங்களிலே பெரிய அளவிற்கு இல்லை. ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வழக்கம் போல் இன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம். அந்த ஒவ்வொரு இடங்களிலும் மழையினுடைய தாக்கம், மழை எந்த அளவிற்கு பெய்து கொண்டிருக்கிறது, அங்கு தேவையான நடவடிக்கைகள் என்ன என்பதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கீழ் உள்ள அதிகாரிகளை வைத்து நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்பு குழுவினர் எல்லாம் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக கடலோர மாவட்டம் தான் இதில் மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. கடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக நாகப்பட்டினம் புதுச்சேரி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள், கடலோர படை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து இந்த புயல் தாக்கம் குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதம் நிகழாத வண்ணம் அந்த கடலோர மாவட்டங்களிலே, அந்த கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீட்கப்பட்டு புயல் அந்த மீட்பு மையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தனுஷ்கோடி பகுதியிலே அதிக அளவில் சூறைக்காற்று தொடர்ந்து 2 நாட்களாக வீசி வந்தது. அந்த தனுஷ்கோடி பகுதியிலே கடைகள் வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அந்த அங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மீட்கப்பட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு அந்த மையம் ஒன்று இருக்கிறது. அந்த மையத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் உதவிகள் தேவைப்படுகிறதோ, தண்ணீர் அதிக அளவில் தேங்குகிறதோ அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் அழைத்து வரப்பட்டு அதிகரிக்கக்கூடிய பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து வருகிறார்கள். தமிழக அரசும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையும் இணைந்து தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மோகன். கனமழையின் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமேஸ்வரம், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.